ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் நாகா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொன்னால், டெலிகிராமில் எப்படி நம்ம குயிஸ் செய்கிறது அப்படின்னு. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற வீடியோவில் பயன்படுத்த போகிற சாஃப்ட்வேர் குயிஸ் போர்டோட. குயிஸ் போர்ட் யாரோட அப்படின்னு சொன்னால், டான் ஜான்ஸ்டன் அப்படிங்கிற ஒருத்தரோட. அவர் கண்டுபிடித்தது தான் இந்த குயிஸ் போர்ட். இது குயிஸ் ரோபோட் அப்படிங்கிற விஷயம் தான் குயிஸ் போர்ட் அப்படின்னு சுருக்கி வைத்திருக்கிறாங்க. குயிஸ் போர்ட் ஒரு ஏஐ பவர்ட் சேட்பாட். ஸோ இதை பயன்படுத்தி நம்ம நார்மலான இயல்பாக பேசுகிற லாங்குவேஜ் வச்சு குயிஸ் செய்யலாம். இதுக்காக உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியணும் இல்லை கோடிங் தெரியணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அந்த கோடிங் விஷயம்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டமே செய்திடும். அதனால் இன்னைக்கு நாம் இந்த குயிஸ் போர்டை எப்படி டெலிகிராமில் யூஸ் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரி, டெலிகிராமில் எப்படி குயிஸ் செய்கிறது அப்படின்னு சொன்னால், முதல்ல நமக்கு டெலிகிராம் இருக்கணும். ஸோ பொதுவாக மலேசியாவில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்கும் டெலிகிராம் இருக்குது. ஸோ டெலிகிராம் இருக்கிறவங்க டெலிகிராமுக்கு முதல்ல அப்ளிகேஷனுக்கு போங்க. சரி, உங்கள் டெலிகிராமுக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் இங்கே சர்ச் பட்டன் இருக்குது இல்லைங்களா, இந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அந்த இடத்துல நீங்கள் குயிஸ் போர்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணணும். சரி, குயிஸ் போர்டில் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இதுதான் குயிஸ் போர்ட். ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த பேஜுக்கு வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணோன்னே இது உங்களுக்கு ஒரு நியூ குயிஸ் நீங்கள் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க. அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒன்று இதை ப்ரெஸ் பண்ணி இதில் இருக்கிற நியூ குயிஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் முன்னுக்கு இந்த இடத்துல நியூ குயிஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதையே நீங்கள் கிளிக் பண்ணலாம். இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிற நியூ குயிஸே கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ முதல் குயிஸ்க்கு நம்ம வந்துட்டோம். முதல்ல குயிஸ்க்கு நம்ம ஒரு பெயர் வைக்கணும் இல்லைங்களா, அதனால் அந்த குயிஸ்க்கு இப்போ நம்ம ஒரு பெயர் வைக்க போகிறோம். நான் வைக்க போகிறது தமிழ் மொழி ஆண்டு 1. தலைப்பு வச்சதுக்கப்புறம் இந்த சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம சென்ட் பண்ணியாச்சு. இதற்கு பிறகு இப்போ நம்ம அந்த குயிஸ்க்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதா இருந்தால் கொடுக்கலாம். அப்படி வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஓகே, நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போக போகிறோம். ஸோ கிரியேட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா, ஸோ நீங்கள் கிரியேட் கொஸ்டினை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணோன்னே அது கேள்வியை நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல கொஸ்டின், இங்கே ஆன்சர்ஸ். இப்போ நான் கொஸ்டினை டைப் பண்ணுறேன். என்ன? சரி, தா பா மா வா இந்த எழுத்துக்களை கொடுத்ததுக்கு அப்புறம் சரியான விடை என்பது மா. அதனால நம்ம அந்த மா பக்கத்தில் இந்த சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. சரி, ரைட் கிளிக் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கிரியேட் தட்டிடலாம். இப்போ ஒரு கொஸ்டினை நீங்கள் செஞ்சிட்டீங்க. நவ் ஹேஸ் ஒன் கொஸ்டின். ஸோ நீங்கள் அடுத்த கொஸ்டின் செய்தா இருந்தால் அடுத்த கொஸ்டினுக்கு மறுபடியும் கிரியேட் கொஸ்டின் தட்டுங்க. மறுபடியும் ஒரு கொஸ்டினை நீங்கள் போடலாம். சரி, இப்போ சரியான விடை வந்து டூ என்பதனால நீங்கள் அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் பட்டனை தட்டிடலாம். இப்போ நம்ம 2 கொஸ்டினை செஞ்சிட்டோம். சரி, இப்போ படம் உள்ள கொஸ்டினை எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த அட்டாச்மெண்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃபோனில் ஏற்கனவே அந்த படங்களை எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் அணில் படத்தை எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நான் அந்த அணில் படத்தை இப்போ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் ஒரு படத்தை க்ராப் பண்ணலாம், இல்லை அதோட கலர் இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் எதை வேணாலும் செய்யலாம். செய்கிறதா இருந்தால் நீங்கள் செய்து கொள்ளலாம். சரி, இந்த படத்தை நான் சூஸ் பண்ணதுனால இந்த மேலே ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா, அங்கே போய் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணணும். இப்போ அது செலக்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சென்ட் பட்டனை நீங்கள் அழுத்தணும். இப்போ இந்த படம் இங்கே சேர்ந்துருச்சு. இந்த படத்தை வச்சு இப்போ நம்ம கேள்வி கேட்க போகிறோம். அப்படிங்கிறதுனால இப்போ கிரியேட் கொஸ்டின் நீங்கள் தட்டலாம். தட்டினீங்கன்னா இப்போ கேள்வியை கேட்கலாம். இது என்ன? ஆமை, ஆடு, ஆணி, அணில். சரி, இப்போ சரியான விடையை நம்ம தேர்ந்தெடுத்துக்குவோம். அணில் என்பது தான் சரியான விடை. அதுக்கு பிறகு நம்ம கிரியேட் பட்டனை கிளிக் பண்ணிடலாம்.
இப்போ நான் 3 கொஸ்டின் செய்துட்டேன். இன்னும் உங்களுக்கு அதிகமான கொஸ்டின் வேணும் அப்படின்ற பொழுதுல நீங்கள் அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். சரி, இப்போ கொஸ்டின் முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் டன் அப்படின்னு சொல்கிற இந்த எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு வேணுமோ அத்தனை கொஸ்டின் நீங்கள் போட்டதுக்கு அப்புறம் இந்த டன் பட்டனை அழுத்தணும். அழுத்தின பிறகு இந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எவ்வளவு நேரம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அந்த மாணவர் செய்வதற்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே தேர்ந்தெடுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டினுக்கு அவர் 30 செகண்ட் எடுத்துக்கிட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறதுனால 30 செகண்ட் கிளிக் பண்ணுறேன். அடுத்து சஃபல் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸ். இப்போ நம்மளோட அந்த கொஸ்டின்ஸையும் ஆன்சர்ஸையும் சஃபல் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எஸ் பட்டன் தட்டலாம். நான் எஸ் பட்டன் தட்டுறேன். இப்போ குயிஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த குயிஸை நீங்கள் மற்ற குரூப்புக்கு, அதாவது உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிடலாம். சரி, இப்போ இந்த செய்த குயிஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாமா? அப்படி பார்க்குறதா இருந்தால் ஸ்டார்ட் திஸ் குயிஸ் அதுங்க பட்டனை நான் தட்டுறேன். ஓகே, ஐம் ரெடின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணது சொந்தமாகவே. ஸோ நீங்கள் ரெடியாக இருக்க வேண்டியதுதான். ஓகே, முதல் கேள்வி, இது என்ன? அணில். சரியா இருந்தால் இந்த மாதிரியான சேர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து அம்மா. சரி சரி, ஒருவேளை இது தவறான விடை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நான் ஈன்னு போடுறேன் பார்த்தீங்களா, தவறான விடைனா சரியான விடையை கீழே அது காட்டிடும். ஸோ இந்த குயிஸை நீங்கள் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை மற்ற ஆளுங்களுக்கு ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். சரிங்களா? ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டன் அழுத்துங்க. இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணும்னு சொல்லி போடுங்க. அந்த வீடியோவை நான் உங்களுக்காக செய்து போடுறேன். இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.